நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த ஒய்ஜா போர்டு என்ற முறையை பற்றி சில விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒய்ஜா போர்டு என்பது வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு சாதனம் என்று தான் சொல்லணும். அது சாதனம் என்பதை விட நாமளே உருவாக்கி கொள்ளலாம். ஒரு கேரம் போர்டு இருக்கிறது அல்லவா, அந்த கேரம் போர்டில் 4 பக்கமும் ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேமில் 3 பக்கத்தில் ஏபிசிடி லெட்டர்கள் நம்ம எழுதிக்கிட்டு ஒரு பக்கம் அந்த நான் முன்பு சொன்ன எண்களை எழுதி கொள்ளலாம். இதுக்கு நடுவில் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு டம்ளரை கவுத்து வச்சு அந்த டம்ளர் மேலே விரல்கள் வைக்கலாம். ரொம்ப சின்னதாக செய்தால் காசுகளை உபயோகிக்கலாம், ₹1 காயின்னு அந்த மாதிரி உபயோகிக்கலாம். ஆனால் இது விளையாட்டுத்தனமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லோரும் ரொம்ப ஈஸியாக நினச்சிடக்கூடாது. இது எடுத்த உடனே, முயற்சித்த உடனே, கை வச்ச உடனே நகர ஆரம்பிக்காது. அதாவது மின்சார ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் போது மேலே அந்த ஒயர்களை தொட்டுக்கொண்டே செல்லும். அதுபோல் நம் கை அதிலேயே இருக்கணும். நம்முடைய கை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எக்டோபிளாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை உபயோகித்து கொண்டு ஆவிகள் இந்த டம்ளரை நகர்த்துகின்றன என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது எல்லோருக்கும் சாத்தியமாகாது. ஒரு சிலருக்கு மட்டும் உடனே நகர ஆரம்பிக்கும். சிலர் சில நாட்கள் தொடர்ந்து முயற்சி செய்த பிறகு நகர ஆரம்பிக்கும். அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாடா, ப்ளீஸ்டா. ஏய் சும்மா இருக்கிறதெல்லாம் கிளப்பி வேணாடா, ப்ளீஸ். நீ சொல்றது ட்ரை பண்ணோடா. ஏய் வேணாடா, ரொம்ப பயமா இருக்குடா. ஏய் ஆவி வருதோ இல்லை, நான் உனக்கு கொன்னுறேன். எப்பா உங்க சந்தோஷமா நீ எப்படி செத்த? ஏ சி சி ஐ டி இ
என் டி. நீ எப்ப செத்த? என் ஓ டபிள்யூ. நீ செத்ததற்கு காரணம்? டி என் 01 ஏ பி 6249. டேய் டேய் மதன் வண்டி நம்பர்றா இது. இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் மட்டும்தான் வருவார்களா, மற்ற ஆவிகள் வராதா என்று நீங்கள் கேட்கலாம். தெரிந்தவர்களை அழைக்கும் போது தான் அவர்களோடு பேசி அவர்களிடமிருந்து விளக்கம் பெற்று இது ஆம் நமக்கு தெரிந்தவர்களுடைய ஆத்மாதான் என்று நாம் உணர முடியும். முன்ன பின்ன தெரியாதவங்களை அழைக்கும் போது அவங்க சொல்கிற கருத்து நம்மளால் அது அப்போதைக்கு அப்போது உணர முடியாது. அதுக்கு பிற்காலத்தில் அதை தெரிஞ்சு அதெல்லாம் போய் விசாரித்து பார்க்கும்போது தான் சில கருத்துக்கள் நமக்கு உண்மை என்று உணரப்படும். அதனால் முடிந்த வரையில் தெரிந்தவர்களை தான் அழைக்கணும். இதில் இன்னொரு சின்ன பிரச்சனையும் இருக்கிறது. ஆவிகளோடு பேச முடியும் என்பது மனிதர்களில் பலருக்கு தெரியாது. அதே போல் மனிதர்களோடு நாம் மீண்டும் தொடர்பு கொள்ள முடியும் என்பது ஆவிகளுக்கும் பலருக்கு தெரியாது என்பது ஒரு நகைச்சுவையான உண்மையாகும். இது இப்படி யாராவது முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கம் தற்செயலாக கடந்து செல்லும் ஆவிகள் இது என்ன செய்கிறார்கள் என்று நின்று பார்க்கும்போது இப்படியெல்லாம் நாம் முயற்சி செய்ய முடியும் போல் இருக்கிறது என்று அவர்களும் பேச ஆசைப்படுவார்கள். ஆனால் நீங்கள் அழைப்பது உறவினர்களை, நண்பர்களை. அப்படி இருக்கும்போது அவர்களை எப்படி குறுக்கிட முடியும்? அந்த சமயத்தில் அவர்கள் நான் தான் முருகன் வந்திருக்கிறேன், நான் தான் ஈஸ்வரன் வந்திருக்கிறேன், பெருமாள் வந்திருக்கிறேன், மகாவிஷ்ணு என்று தவறான ஒரு பொய்களை, ஒரு பெயர்களை சொல்லி நான் காந்தி, நேரு, எம்ஜிஆர், இந்திரா காந்தி என்றும் சொல்லி அது குறுக்கிட்டு பேச ஆரம்பிக்கும். இது தவறான வழிகாட்டுதலாகவும் அமையும். ஆவிகள் என்பது பல்வேறு நிலைகளை உடைய அதாவது ஆவிகள் எல்லோரும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை. அவர்கள் இருக்கும் இடம், அவர்களுடைய தகுதி தராதரம், பூமியில் வாழ்ந்தபோது அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப பல நிலைகளில் அவர்கள் கொண்டு செலுத்தப்படுகிறார்கள், அங்கு வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றபடி தான் சில கருத்துக்களை, சில எதிர்காலம் குறித்து அவர்கள் சொல்வது சரியாக இருக்கும். ஆனால் எல்லா ஆவிகளும் எல்லாவற்றையும் சொல்லி நம்மளை குழப்பி விடுவது உண்டு. அதே சமயத்தில் இது நாம் அறகுறையாக செய்யும்பொழுது சில துஷ்ட ஆவிகள், அதாவது மனிதர்களில் கெட்டவன் நல்லவன் என்பதைப் போல ஆவிகளிலும் கொஞ்சம் முரட்டு ஆவிகள், சில தீமையான ஆவிகள் என்பது உண்டு. அப்படிப்பட்ட சில ஆவிகள் அந்த இடத்தில் தங்கி விடுவது உண்டு. மீண்டும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு நீங்களாகவே கண்டபடி முயற்சி செய்து எதுவும் பிரச்சனைக்கு ஆளாகாதீர்கள் என்று எச்சரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் ஆத்மா உறங்குவதில்லை என்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.
உங்களுக்கு ஆவிகள் பற்றிய அனுபவங்களோ கருத்துக்களோ சந்தேகங்களோ இருப்பின் கீழ்காணும் விலாசத்திற்கு தொடர்பு கொள்ளவும். ஆத்மா, கேப்டன் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 5, மதுரவாயில், சென்னை 95.